திட்டத்தின்படி ஒவ்வொரு ஏழை குடும்பத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர் 50 அல்லது 100 நாட்களுக்கு ஒரு வருடத்தில் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பணியிடத்தில் வேலை அமர்த்தப்படுவார். இத்திட்டத்தின் கீழ் 30% வேலைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பு PDS 1992 கணிசமான ஏழைகள் வாழும் மலைப்பாங்கான, தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் PDSஐ வலுப்படுத்தும் மற்றும் நெறிப்படுத்தும் நோக்கத்துடன் புதுப்பிக்கப்பட்ட PDS 1992 தொடங்கப்பட்டது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பு TDPS 1977 1997 RPDS ஆனது TPDS ஆனது. இது மானிய விலையில் உணவு தானியங்களை விநியோகப்படுத்துவதற்கான நியாய விலை கடைகளை நிறுவியது. அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிக மானிய விலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு வழங்குவதே முதன்மை இலக்காக இருந்தது. இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உணவு பாதுகாப்பின்மை பிரச்சினையை தீர்க்க உதவியது. அன்னபூர்ணா திட்டம் 1999 2000 தங்களை கவனித்துக்கொள்ள முடியாத மற்றும் தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இல்லாத மூத்த குடிமக்களுக்கும் தங்கள் கிராமத்தில் தங்களை கவனித்துக் கொள்ள யாருமில்லாத முதியோர்களுக்கும் உணவு வழங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பெரும்பாலும் ஏழைகளில் வறியவர்கள் மற்றும் சாதாரண மூத்த